தொடர்ந்து வாரும் தூய ஆவியே உன் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறோம். ஒன்று கூடி நாளிலே கர்த்தர் சமத்தில் உற்சாகத்தில் பாடணும். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். Yeah.
செய்கிறோரோ அவர்களுக்கு நியாய தீர்ப்பில்லை என்று போதிக்கிறது. காரணம், அதாவது நியாய பிரமாணத்தை கொடுத்த தேவன் ஆவியானவர். ஆதியிலே தேவன் அவர்களை சொல்லும்போது இப்படி நீங்கள் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு வழி காட்டினார். ஆனால் புதிய ஏற்பாடு ஆவியர் உள்ள வரும்போது இனி அவர் வழி நடத்துகிறவராக இருக்கிறார். அவர் தேவனுடைய எல்லா ஆழங்களையும் இருதயங்கள் ஆராய்ந்து அறிந்தவர் ஆவியானவர். ஆகியால் பிதாவுக்கு எப்படி விருப்பமா இருக்கிறதோ, பிதாவுக்கு எப்படி சித்தமா இருக்கிறதோ அப்படி அவர் நடத்த வல்லவர், நல்லவர், போதுமானவராக இருக்கிறார். அதில் வேதம் பதிக்கிறது, ஆவியானவர் எங்க உண்டோ அவங்க விடுதலை உண்டு. ஆவியானவர் இருக்கிற இடத்துல கண்டிப்பா தேவனுக்கு முன்பாக நடத்த வல்லவராக இருக்கிறார். ஒன்று கூடி நாளில உங்க கிருபைத்தால் என்னை தாங்குகிறது, உங்கள் கிருபைத்தால் என்னை நடத்துகிறது. ஒன்று கூடிய பாடப்படும். தேங்க்யூ. கிருபை இல்லைன்னா நம்மளால வாழ முடியாது, கிருபை இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது அவருடைய சுத்த கிருபை வேதம் போதிக்க. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். சோர்ந்து போன நேரத்தில் எல்லாம்
நேரங்களிலே எனக்கு உதவி செய்த கிருபை இது. ஒன்றுமில்லா நேரங்களிலே எனக்கு உதவி செய்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. ஊழியத்தின் பாதையினிலே என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. ஊழியத்தின் பாதையினிலே என்னை உயர்த்தி வைத்த கிருபை இது. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே. கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை தாங்குகின்றது. உங்கள் கிருபைதான் என்னை நடத்துகின்றது. அவருடைய கிருபை 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 தான். அப்படி சொல்ல கிருபை. அவருடைய கிருபை இல்லாம நம்மளால வாழ முடியாது. கிருபை இல்லாம நம்மளால ஜீவனோட இருக்க முடியாது. கிருபை இல்லாம நம்ம எது ஒன்றுமே செய்ய முடியாது. தெளிவாக புரிஞ்சுக்கணும். அதனால தான் பவுல் செபிக்கிறாரு. பவுல் போறதுலாம் பயங்கரமான பிரச்சனைங்க. பவுல் போறதுக்கு முன்பதாக அந்த இடத்துல ஒரு கூட்ட ஜனம் போய் பவுல் பிரசங்கியத்துக்கு விரோதமாக பிரசங்கிக்க ஆரம்பிக்கிறாங்க. பவுல் ஆண்டவர்களை ஜெபிக்கிறாரு. இயேசுவே, இந்த பாத்திரம் இந்த உபத்திரம் என்னை விட்டு நீங்கிட்டு என்பது. அப்போ தேவன் சொல்ற வார்த்தை பவுலுக்கு, என் கிருபை உனக்கு போதும்னு சொல்றாரு. இந்த கிருபையில எல்லாமே இருக்குது. கிருபை எல்லாமே கொடுக்குது வேதம். அதான் நம்ம கிருபை தேவன் நமக்கு எல்லாவற்றையும் ஏற்படுத்தி வச்சுக்கிறாரு. கிருபை நம்ம தினந்தோறும் அதை அனுபவிக்க பழகிக் கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாக. பரலோகமே உம்மை துதிப்பதால் கர்த்தாவே நீர் அங்கே வாழ்கிறேன். இந்த ஆலயத்தில் உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒன்று புரிந்து பாடல பாடலாம். தேங்க்யூ லார்ட். நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவர். ஓ முட்டு சொல். Oh
துதிக்கிறோம். Hallelujah. We praise you, Jesus. Thank you, Lord. ஒன்று கூடி ஜெபம் பண்ணலாமா? தேவ செய்திக்கு நம்ம கடந்து செல்லலாம். ஒன்று கூடி ஜெபம் பண்ணலாம். ஆண்டு நன்றி போடுவோம். Hallelujah. Thank you, Lord. Oh, thank you, Jesus. Oh, நன்றியோடு துதிக்கிறோம். Hallelujah. ஸ்தோத்திரம். Praise the Lord. Thank you, Lord. ஆண்டவரோடு உச்சரிக்க பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஒப்பு கொடுக்கலாம். Thank you, Lord. Thank you, Jesus. Hallelujah. Oh, we praise you, Jesus. Thank you, Lord. Hallelujah. Oh, நன்றியோடு துதிக்கிறோம். அப்பா நீ நல்லவர், நல்லவர், நல்லவர். அப்பா நீ மிகவும் நல்லவர், மிகவும் நல்லவர். நீ வல்லவர், நீ போதுமானவர். உம்மை போல தேவையில்லை, உம்மை போல அப்பா கர்த்தர் இல்லை, உம்மை போல எங்கள் பாதுகாவலர்கள், உம்மை போல பராமரிப்பு, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கணும், உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கணும். இந்த நாளிலே கூட அப்பா உம்மை நோக்கி பார்க்க ஒருமுறை வெட்கப்பட்டு போதுன்னு சொல்லிக்கும். மண்டையில் வருகிற ஒருவரை புறமே தள்ள மாட்டேன்னு சொல்லிக்கிறான். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கணும் மாட்டோம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. சர்வத்தையும் படைத்த தேவனே உமக்கு நன்றி. சர்வ லோகாதிபதியே, இந்த வானத்தையும் பூமியும் சகலத்தையும் வாயின் வார்த்தையினால் சிருஷ்டித்து எங்களை ஆசீர்வதித்து எங்களை பலப்படுத்தி வைத்திருப்பதற்கு உடைய தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீர். எங்களை ஆண்டவரே உடைய ரட்சிப்புக்கு ஆண்டவரே அப்பா உம்மை தெரிந்து கொள்ளும்படி எங்களுக்கு கொடுத்த தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா தொடர்ந்து எங்களை வழி நடத்துங்க. தெய்வ செய்திக்காய் தேவதாசனை மறைத்து நீர் வெளிப்பட வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. கர்த்தாவே உங்களுக்கு நாமத்தை மகிமைப்பு கொண்டு வர கர்த்தர் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவற்றையும் காரியங்களையும் கர்த்தாவுடைய கருத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தொடர்ந்து எங்களை வழி நடத்தும் உம்முடைய கருத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.